லவ் வந்து ஓவர்டேக் பண்ணுச்சு எல்லாத்தையுமே, விச் இஸ் ஃபைன். நான் கேமே லூஸ் பண்ணிட்டேன் ஒரு கட்டத்தில். யூ நோ ஹவு ரக்கட் ஐ வாஸ். அப்படி இருந்த ஒரு பெண், அந்த பெண் ரொம்பவே சாஃப்ட் ஆயிட்டேன் நான். இது மாதிரி ரொம்ப ராவாக வந்து பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபெமினைனாக நீ மாறிட்ட. இவங்க என்னடா ஒரு காஜி கப்புலாக இருக்காங்க. அந்த விஷயங்களை வெளியில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இப்போ லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வந்து ஒரு தின் லைன் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த தின் லைன் தான் டிசைட் பண்ணுது. இது வந்து ஓவராக போன லஸ்ட்டு, ஒரு கீழே போன ரொம்ப ரொம்ப தெய்வீக காதல். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த லைனில் தான் நான் இருந்தேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த கார் டாஸ்கில் நீ இறங்குனேல்ல, நீ இறங்கினதுக்கு அப்புறமேட்டு நானும் இறங்கி இருந்திருக்கணும். அந்த 3 பேர் பேசின விஷயங்கள்லாம் யாருமே கோத்ரூ பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமில் தான் நான் இருந்தேன். எஸ்பெஷலி நீ இறங்கினதுக்கு அப்புறம். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. நம்ம அந்த இன்சிடென்ட் நடக்கும்போதே நம்ம 2 பேருமே இறங்கியிருக்கணும். திருத்திக்கிறோம், திருத்திக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல. ஸோ நம்ம வந்து வாழணும், வாழ விடணும். சபரி கண்ணில் அடித்தான். நீ ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு எந்த ட்ராமாவும் ஏன் பண்ணல? ஒரு விமன் கார்டு எடுத்துருக்கலாம். இப்படி உமன் கார்டு இருக்கு, ரெட் கார்டு இருக்குன்னு தெரியும். பட் அதை எந்த தருணத்தில் பயன்படுத்தலான்ற அளவுக்குலாம் கூறு இல்லை. ஓகேவா? எங்களுக்கு வந்து ஒரு சில நுணுக்கங்கள்லாம் தெரில. அதனால வந்து நாங்கள் தெரிஞ்சிருந்தா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்போம். ஒரு சில பேரை அனுப்பிச்சு விட்டுருப்பேன். இப்போ என்னை வந்து இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட், ஃபேக் பெரியாரிஸ்ட் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்களே, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு? சாதி மதங்களை கடந்து சுயமரியாதையோட ஃப்ரீடமாக வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வர நான் தான் இதை பற்றி பேச முடியும். இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா தெரியாமலாம் வந்து பேசாதீங்க. கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசிட்டு போங்க. என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? எஃப்ஜே கூட ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, மாமா நான் சொல்கிறேன், அவள் வெளியில் வந்தோடனே உன்னை கால் கட் பண்ணிட்டு உன்னை அப்படியே கழட்டி விட்டுருவா. ஏன்டா நீ என்னை அப்படி சொல்கிற? உனக்கு தெரியுமா நான் எப்படி பழகிட்டு இருக்கோன்ட்டு? நீங்கள் கூட இப்போ ஸ்டார்ட் மியூசிக் போயிருந்தீங்க. அப்போ ஏதோ ஒரு கர்ச்சிஃபை எடுத்து வந்து கொடுத்துருந்தீங்க. உடனே அந்த டைட்டில் வின்னர் சொல்கிறாங்க, என்ன கம்ரு கர்ச்சிஃபெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க, வெளியில் உங்களை திட்டமாட்டேன். எதுக்கு எதுக்கு? நான் தான் உன் வம்புக்கே உன்னை ஒரு சரி ஓகே, இந்த ஹீரோ வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க. அப்புறம் இந்த லவ் கண்டென்ட் பண்ண வரியா? அப்படி வந்து நம்ம மோதல்ல ஆரம்பிச்சு அது மோர் தென் ஃப்ரெண்டாக வந்து ஆயிடுச்சு. நான் பேர் சொல்ல விரும்பல. கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, 2 பேர் மாதிரி இருக்காங்க. யாருன்னு சொல்ல? அது இல்லை பரவாயில்ல. the so called டைட்டில் வின்னர்லாம் வெளியில போனோடனே அப்படியே நறுக்கி கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்ல. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், வெளியே போயிட்டு இவ கூட மட்டும் டச்சில் இருந்துக்காது. நான் அவங்க கூட டச்சில் இருக்க மாட்டேன். கரெக்ட். திவ்யா கூடவே டச்சில் இருக்க மாட்டேன். எனக்கு இவனை பார்த்ததுக்கு அப்புறம் பேசுறேன் நான். சொல்லலாம். சரி ஓகே போயிடலாம். கேள்வி கேட்போமா? ஹாய் கம்மு. ஹாய் பாரு. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன். நிறைய விஷயம் நடந்துருச்சு வாழ்க்கையில் இல்லை. அண்ட் நம்ம 2 பேரும் ஒரு விஷயம். ஐயோ எனக்கு ரோல் ஆகுதுடா. சரி ஓகே. ஆல்ரெடி ரோல் ஆயிட்டு தான் இருக்கு. ரோல் பண்ணாத. நிஜமாலே இவனை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு இங்க பேச வர மாட்டேங்குதுடா. ஹாய் கம்மு. ஹாய் பாரு. சரி ஓகே ஃபைன். ஹாய் கம்மு. ஹாய் பாரு. ஐயோ சரி சாரிடா. ஓகே 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 ஓகே. எனக்கு யாராவது ஆக்ஷன்னு சொல்லுங்கப்பா. நீ சொல்லுடா. தேங்க்யூ பேபி. கேள்வி கேளுங்க. டிஸ்கஷன் பேபி. ஆக்ஷன். ஹாய் கம்மு. ஹாய் பாரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன். ஸோ மெனி திங்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு. இந்த கடந்த 90 நாட்கள் 4 மாதம் நிறைய நடந்துருச்சு. ஸோ ஹவ் இஸ் லைஃப் ஆஃப்டர் ரெட் கார்டு? அப்படி ஓப்பனாக சொல்லணும்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவேன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே. நான் பார்த்தேன் உன்னோட இன்ஸ்டாகிராமில் எங்கே திறந்தாலும் வந்து நல்ல வரவேற்பு. சென்னையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பக்கத்தில் நிறைய ஊர்களுக்கெலாம் போயிருந்தேன். ஸோ பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்ற 2 ஃபேஸ் இருக்குல்ல, எந்த ஃபேஸை வந்து நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுற? இந்த ஃபேஸ் தான் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு 4 months வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டவன் தான், இல்லைன்னு சொல்ல. கடவுள்கிட்ட வந்து
ஒரு ஏதாவது வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு ஃபேம் வேணும்னு கேட்டோம்தான். ஆனால் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேம் வந்து கேட்கல. பட் பரவாயில்ல, கடவுள் தான் நிறையவே கொடுத்துட்டாரு. உங்களுக்கும் கொடுத்துருக்காரு. ஆமாம், நானும் பார்த்தேன் நீங்கள் மதுரை போனது, மக்கள் உங்களை வெல்கம் பண்ணது. ஸோ நான் எப்படி ஆவடியில் வந்து பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் மதுரையில் வந்து பார்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆமாம். என்ன ஃப்ளோவில் வந்து நீங்கள் வாங்க போங்கன்னெலாம் பேசுகிற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்கில் அப்படி தான், அது போக அதெல்லாம் வேண்டாம், நீ வா போலருந்தே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த பாட்காஸ்ட்டை வந்து நம்ம பண்ணதுக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் மாதிரி தான். ஓகே, ஏன்னா வி ஹவ் கான் த்ரூ அ லாட் அண்ட் நம்மளை வச்சு நிறையா ஒப்பீனியன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றிலாம் வந்து வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டிஸ்கஸ் அ லாட். ஓகேவா? ஸோ அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன உங்ககிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நிறையா பேர் வந்து இந்த லவ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மேலே ஒரு ஒப்பீனியன் வந்து வைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ரியலான ஒரு இமோஷன்ஸ் வந்து அந்த வீட்டில் ஏற்பட்டுச்சு. ஸோ அது வந்து எல்லாருமே இவங்க பாரேன் ஒரு லவ் கண்டென்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது, ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு நான் வந்து போயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியும் வாட் ஐம் ஆக்சுவலி ஃபீலிங் இன்சைட், வாட் ரியல் எமோஷன்ஸ் ஹஸ் கான் த்ரூன்னு. ஸோ உனக்கு எப்படி இருந்துச்சு வென் பீப்புள் செட் ஏய் இவங்க லவ் கண்டென்ட் தாண்டா பண்ணுறானுங்க அப்படின்ட்டு? இல்லை, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் 2 பேருக்குமே மியூச்சுவலாக அந்த ஃபீல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2 பேருக்குமே பீப்புள் சொல்லும்போதில் லவ் கண்டென்ட் சொல்லும்போது, அவங்களுக்கு உண்மையாக லவ் வரும்போது நம்ம சொல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. பட் போக போக வந்து பார்த்தோன்னா, அது என்னோடய கேம் வந்து ரொம்பவே இதுவான மாதிரியே இருந்தது. லைக் எப்படி சொல்கிறதுனா, லவ் வந்து ஓவர்டேக் பண்ணுறச்சு எல்லாத்தையுமே. ஐ வில் சே ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் வந்து ஜஸ்ட் டுக் ஓவர் மை கேம், விச் இஸ் ஃபைன். ஏன்னா நம்ம ஒரு இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணுமோன்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் உள்ளே இருந்தோம். பட் ஆனால் இது லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம உண்மையாக இருக்கோம், we are not faking. ஒரே வீட்டில் இருந்துட்டு எவ்வளோ நாள் தான் வந்துட்டு பிடிக்கலன்ற மாதிரி நம்ம கேம்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். பட் அது அட் எண்ட் ஆஃப் த டே அதுவும் ஃபேக் தானே. ஸோ அந்த மாதிரி ஃபேக்காக இருக்கிறதுக்கு பதிலாக ரியலாகவே இருந்துட்டு போயிடலான்ற மாதிரி நான் வந்து இருந்தேன். நீயும் அப்படி தான். ஆமாம், நம்ம வந்து லிட்ரலி வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில். ஆல்மோஸ்ட் ஆல் இமோஷன்ஸ் இல்லையா. நான் பிக் பாஸ் சீசன் 9 வந்து நவரசமாக தான் வந்து பார்க்குறேன். எல்லா இமோஷன்ஸும் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த இடத்துல என்ன கன்ஃபஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் கேமே லூஸ் பண்ணிட்டேன் ஒரு கட்டத்தில். யூனோ ஹவு ரக்கட் ஐ வாஸ் இந்த ஸ்டார்டிங். நீயே பார்த்துருப்ப. ரொம்ப அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே தௌலத்தாக பேசிட்டு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு அப்படி இருந்த ஒரு பெண், அந்த பெண் ரொம்பவே சாஃப்ட் ஆகிட்டேன் நான். ஐ ரியலி வாண்டட் டு கன்ஃபஸ் தட். லைக் டிட் யூ see the changes in me? Yeah, I definitely saw the changes. எப்படின்னா ரொம்ப ஃபெமினைனாக நீ மாறிட்ட. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ரக்கடாக வந்து ஒரு மாதிரி ரொம்ப ராவாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஐ ஸ்டார்டட் டு நோட்டீஸ் சம் சேஞ்சஸ் இன் யுவர் பிஹேவியர், யுவர் பேட்டர்ன்ஸ், எவ்ரி திங். அது வந்து நல்லா தானே இருந்தது. ஆக்சுவலாக இந்த சைடுமே வந்து இருக்குது தானே உள்ள. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் வந்து இவளுக்கு வராது போல், லவ்ன்றதே வந்து கிடையாது போலன்ற மாதிரி தான் இருந்தது. பட் அது வந்தோடனே நீ ரொம்ப பெண்மையாக சாஃப்டாக அப்படியே அந்த ஹவுஸ்மேட்ஸோட ஒரு மாதிரி ஜோவியலாக கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த இது பார்க்கறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த இது வந்து ஓ இப்படி வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது. ஷீ கேன் பி அ லைனஸ், ஷீ கேன் பி சம்மன் ஹூ இஸ் அ லவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து நான் பார்த்தேன் உங்ககிட்ட. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைஸ். சரி, நீங்கள் வந்து ஃப்ளோவில் வந்து நீங்கன்ட்டுலாம் வந்துருச்சு. ஸோ கம்மு இப்போ வந்து என்னென்னா, ஒரு சென்சிட்டிவான கொஷின்னே வச்சுக்கோங்க. இப்போ வந்து உள்ள நம்ம 2 பேரும் இருந்த மொமெண்ட்ஸை நிறைய பேர் வந்து வெளியில் எப்படி வந்து பேசிக்கிட்டாங்கன்னா, இவங்க என்னடா கட்டுப்படுத்த மாட்டிக்காங்களா, இவங்க என்னடா ஒரு காஜி கப்புலாக இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயங்களை வெளியில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நம்ம என்னடா தப்பு பண்ணிட்டோம். எஸ், அஃப்கோர்ஸ் ரியாலிட்டி ஷோ அதெல்லாமே இருக்கிறது. பட் ஆல்சோ ஐம் ஜஸ்ட் பீங் ரியல் டு மை இமோஷன்ஸ். எனக்கு அந்த காஜி கப்புள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் இவ்வளோ ஒரு ஹேட்ரடை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஏன் இதை இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் ஹவு டிட் யூ பாஸ் த்ரூ தட் இமோஷன்? எனக்கு வந்து என்னென்னா, இப்போ நான் லவ் ஒரு ஃபீல்டில் போகிறேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஃபார் ஓன்லி 24 hours இருக்குது அப்படின்னா, ஒரு 10 hours 8 hours தூங்குவோம்ல. ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் 4 hours தான் தூங்குவோம், அது வேறு விஷயம்.
அந்தந்த அந்தந்த டைமிங் மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன்னு என்னால் ஷெட்யூல் பண்ணிலாம் என்னால் லவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது வந்து ரியல் லவ் கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி லவ் கண்டென்ட்னே கூட அது சொல்லலாம். எப்போவுமே நான் அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன். ஐ வாஸ் ஆல்சோ வித் வினோத். ஐ வாஸ் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் டாஸ்க். எல்லாத்துலேயுமே நான் இருந்தேன். ஆல்ரவுண்டராக தான் இருந்தேன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே கலந்து தான் வந்தது. ஸோ அது வந்து இப்போ லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வந்து ஒரு தின் லைன் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அந்த தின் லைன் தான் டிசைட் பண்ணுது. இது வந்து ஓவராக போன லஸ்ட்டு, ஒரு கீழே போன ரொம்ப ரொம்ப தெய்வீக காதல், நடுவில் வந்தால் வந்து ஒரு ஒரு ஓகே ஃபைன், இதுதான்ப்பா நியூட்ரல்ப்பா சூப்பர்ப்பான்ற மாதிரி ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த லைனில் தான் நான் இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும். நான் மற்றவங்களுக்காக உண்மையாக இருக்கணுன்றதுக்காக நான் லவ் பண்ணல. ஸோ உனக்கும் எனக்கும் நடக்கிறது வந்து நமக்கு தான் அந்த கனெக்ஷன் ஃபீல் இது எல்லாருக்கூடையும் வந்துடாதுல்ல. இப்போது ஹவுஸ்மேட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ வெளியில் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க யாரு கூடயுமே எனக்கு செட் ஆகலை. எனக்கு வந்து தெரியலல்ல, இது எல்லாமே வந்து கடவுள் டிசைட் பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன். ஃபேட் டிசைட்ஸ் ஹூ இஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை உண்மையாகவே புரிஞ்சிக்கிறதுக்கான டைமும் சூழ்நிலையும் இப்போதைக்கு இல்லை. இப்போ சோஷியல் மீடியாவும் சரி, இப்போது இருக்கிற லைஃப் ஸ்டைலும் சரி, நம்ம இருக்கிற ப்ரொஃபஷனும் சரி, உண்மையாகவே ஒருத்தர் புரிஞ்சதுக்கான ஒரு டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அங்கே வந்து எனக்கு ஃபுல்லாகவே கிடச்சிது. நீ யார் நான் யாரும் உனக்கு தெரியறதுக்கான டைம் கிடச்சிது. அதை நான் எப்படி வந்து எடுத்துகிட்டு போகணுமோ நான் அந்த வகையை டீசெண்டாக தான் எடுத்துகிட்டு போனேன். தெரியல, அது வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது தெரியல. மேபி ஒரு ஃபியூ பீப்புள், இப்போது 10 lakh பீப்புள் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போது 10 கோடி பேர் வந்து பிக் பாஸ் ஷோ பார்க்குறாங்க. அந்த 10 lakh பீப்புள் தான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஹேட்டட் கமெண்ட்லாம் போடுறது நான் நினைக்கிறேன். அவங்களுமே தான் வந்து நல்ல கமெண்ட்டும் போடுறாங்க. நான் தப்பு சொல்ல விரும்பலை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அது சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அவங்களுமே லவ்வில் இருந்திருப்பாங்க. இப்போ யாராவது வந்து அவங்களுக்கு சொன்னால், இந்த மாதிரி நீ பண்ணுறடா அப்படின்னு யாராவது சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு ஃபஸ்ட்டு அவங்க ரியலைஸ் பண்ணாங்கனாலே இந்த மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தையை வச்சே வந்து ஃப்ரேம் பண்ண மாதிரி தான் வந்து இருந்தது. ஜஸ்ட் டு ஐம் ஜஸ்ட் சேயிங் இட்ஸ் யார் தான் லவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை ரசிக்காமல் இருப்பா இல்லையா? இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஸோ அதை ஒரு உங்களுடைய பார்வையில் தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். ஸோ அந்த பார்வையை வந்து நீங்கள் அப்படி கொச்சையாக தான் வந்து வார்த்தைகளில் சொல்லணும்னா ஓகே, டேக் இட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் யூனோ வாட் வீவர் இந்த ஒரு வார்த்தை வேற வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. மோர் தேன் அ ஃப்ரெண்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீவர் ஆக்சுவலி we were going through this phase-ல இது என்னன்னு தெரியல. அட் த சேம் டைம் ரொம்ப அழகாக இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து அந்த வீட்டில் யார் கூடயுமே பெருசாக செட் ஆகலை. அப்போ வந்து ஒரே ஒரு ஷோல்டர் டு லீன் ஆனா நீ இருக்கும்போது வந்து எனக்கு அப்படியே வந்து தென்றல் வந்து வீசின மாதிரி இருந்துச்சு. இதை நான் நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ தட் மோர் தென் அ ஃப்ரெண்ட் ஃபீலிங் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த மொமெண்ட்ஸ், ஹவ் வாஸ் இட்? அந்த மொமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். இல்லை ஆமாம் ஆமாம். ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸில் டைம் போகிறதே தெரியாது. லவ்வுக்கு அந்த ஃபீல் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னடா இது ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. லவ் ஃபீலுக்கு வந்தப்பறம் டைம் ரொம்ப ஸ்பீடாக போகுது, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, ரொம்ப பாண்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு போகுது. அப்புறம் எனக்கு இந்த ஃபீல் வந்து கொஞ்சம் வெளியே போனாலும் அந்த ஃபீல் இருக்குமான்ற ஒரு டவுட்லாம் எனக்கு இருந்தது. லைக் உனக்குமே சரி எனக்குமே சரி எப்படி வந்து இதை கேரி அவுட் பண்ண போகிறோம், இது செட் ஆகுமா செட் ஆகாதா அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அப்போ வந்து மோர் தென் அ ஃப்ரெண்டுன்ற மாதிரி அந்த ஃபேஸில் தான் நம்ம 2 பேருமே இருந்தோம். விஜய் சேது சார் கூட வந்து சொல்லுவார் இல்லையா, அது என்னங்க டேர்ம், அது மோர் தென் அ ஃப்ரெண்ட் ஃபீலிங்கா அப்படின்னு பாரு. அதான் இட்ஸ் பிட்வீன் கீப் திங்ஸ் ப்ரைவேட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தானே அது. ஸோ செட் ஆகுதா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். போய் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நான் வந்து இப்படி இவ்வளோ பிடிச்சிருக்கு, எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, இவ்வளோ வாழ போகிறேன்னு சொல்கிறது வந்து வாழ்க்கை கிடையாதுல்ல. பிடிக்கிறவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட போயிட்டு சொல்கிறது தானே ஒரு விஷயம். சொல்லனாலுமே அந்த ஒரு இது கனெக்ஷன்ஸில் தெரியும். ஓகே, திஸ் பர்சன் ஹேஸ் சம்திங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அது வந்து தெரியும். 2 பேருமே வந்து அன்புக்கு அடிமை. நீயும் சரி நானும் சரி அன்புக்கு அடிமை. நீ என்ன தான் பண்ணாலும் செருப்படாச்சா கூட வந்து நாங்கள் வந்து அப்படி தான் இருப்போன்ற மாதிரி ஒரு டைப் நாங்கள். மேபி அது அவங்க சில பேருக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்குள்ளே நிறையவே நடந்ததில்ல. ஃபஸ்ட்லேருந்து ஒரு ப்ராசஸ்லாம் ஒரு தாண்டி தான் வந்து நம்ம அந்த லவ் ஃபேஸ்க்கே வந்து போனோம். எஸ் யூ ரிமெம்பர். சாரி, மோர் தென் அ ஃப்ரெண்ட் ஃபேஸ்க்கு போனது வந்து எப்போ அப்படின்னா
நான் பேர் சொல்ல விரும்பல, கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, 2 பேர் மாதிரி இருக்காங்க. யாருன்னு சொல்லு. அது இல்லை பரவாயில்ல. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4th டே 5th டே வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு அஸ்திவாரத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஐ திங்க் மோர் தென் 1 மந்த்க்கு அப்புறமா தான் நம்ம பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு, விச் இஸ் ரீசனபிள், விச் இஸ் லைக் ஓகே, திஸ் இஸ் நேச்சுரல், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல், இட்ஸ் நாட் ஃபேக்கிங், இட்ஸ் நாட் லவ் கண்டென்ட்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு, உனக்குமே தோணுச்சு தான். சில பேர் ஸ்டார்டிங்லேயே வந்து அது எப்படி 3-4 டேஸ்லேயே பற்றிக்கிச்சுன்ற மாதிரிலாம் இருந்தாங்க தான், ஓகேவா? அவங்கள பற்றி யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் பிட்வீன் பாரு அண்ட் கமருதீன், தெரியல. அண்ட் யூ ரிமெம்பர், நீ வந்து ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன இந்த ஹீரோ வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க, அப்புறம் என்ன லவ் கண்டென்ட் பண்ண வரியா, அப்படி வந்து நம்ம மோதலில் ஆரம்பித்து அது மோர் தென் அ ஃப்ரெண்டாக வந்து ஆயிடுச்சு. ஸோ இட் டுக் இட்ஸ் ஓன் டைம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப நாளாக கேட்கணுன்னு தோணும். அத்தனை பேர் இருக்கும்போது அத்தனை பேரும் சேர்ந்து இவ வேண்டாம், இவ வந்து இவனால தான் உன் கேம் போகுது, அதுவும் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த லாஸ்ட் டே வந்து நம்ம ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்போதெல்லாம் த சோ கால்டு டைட்டில் வின்னர்லாம் வெளியில் போனோன்னே அப்படியே நறுக்கி கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்ல, அப்புறம் உங்கள் நெருங்கிய உயிர் நண்பர் அவர்கள் வந்து ஏண்டா இவனால தான்டா உன் வாழ்க்கையை போச்சு, அந்த அளவுக்குலாம் நண்பர் அவர்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, ஐ எம் நாட் திஸ் பெண்மையான பெண் வந்து நான் கிடையாது. இந்த ரொம்ப அப்படியே பாங்கான அந்த ஃபேமிலியாக கேர் பண்ணிட்டு அப்படியே அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ஐ எம் அ வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியனேட்டட் விமன், ஐ எம் அ வெரி டாமினன்ட் விமன், ஐ எம் வெரி, என்னுடைய கருத்துக்களை வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் நான். ஸோ வை மீ? நான் உள்ளே இருக்கும்போதே வினோத் பேச்சு கேட்க மாட்டேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன், வெளியே மட்டும் கேட்பேன் நான். ஸோ அது அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இது எப்படி சொல்கிறது, இட்ஸ் லைக் இதுவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, ஒரு மோர் தென் அ ஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு லவ்லியான ஒரு ஃபீல், ஓகேவா? இது வந்து என்னென்னா இட் வாஸ் கேம். ஐ அட்மிட் இட், நான் ஒத்துக்கிறேன். கேமில் வந்து வி மேட் அ மிஸ்டேக்ஸ் தான் வந்து ஒரு பர்சனை வந்து அந்த வீட்டிலேருந்து எவிக்ட் பண்ணுது த்ரூ நாமினேஷன் பை ஓட்டிங். ஸோ இதனால தான் வந்து இது ஒரு நம்பர் 1 கேம் ஷோன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கப்போ ஓகே, கேம் இஸ் ஓவர், ஓகே. பட் கேமுன்றது வந்து இட்ஸ் ஆப்வியஸ்ல, இட் இஸ் கேம். லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட், கேம் இஸ் டிஃப்ரெண்ட். லைஃப்பில் வந்து வி கேனாட் சூஸ் சம்மன், புரியுதா? பழகி பார்த்ததால நம்ம சூஸ் பண்ணுவோம். வி லவ் டு ஷேர் டைம் வித் தெம், மெமரிஸ் வித் தெம் அப்படின்றப்போ யார் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. வினோத் வந்து ஹி வாஸ் டெல்லிங், உன்னோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகுது, நீ கொஞ்சம் தனியாக விளையாடு, இவன் சொல்லியிருக்கான், வினோத் சொல்லியிருக்கான், போத்தன் சொல்லியிருக்கான். திவ்யா ஏன் சொல்கிறாங்கன்னு நான் யோசிக்கும் போது அதுவுமே ஒரு கேமாக தான் நான் வந்து பார்த்தேன். அந்த ஒரு பாயிண்டில் வந்து நின்று ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வெளியே போயிட்டு இவ கூட மட்டும் இதுவே டச்சில் இருந்துக்காது, நான் அவங்க கூட டச்சில் இருக்க மாட்டேன். கரெக்ட். திவ்யா கூடவே டச்சில் இருக்க மாட்டேன். எனக்கு நான் அப்போலாம் வந்து ஐ டிடன்ட் வாண்ட் டு டாக் ஒன்லி. இல்லை, பிஃபோர் பிக் பாஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து அவங்க என் கூட டச்சில் இருந்ததில்லை, நானும் அவங்க கூட டச்சில் இருந்ததில்லை. ஏன்னா அவங்களே ஷோவில் சொல்லியிருக்காங்க, கமருதீன் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா நான் ஒரு 4 ஸ்டெப் தள்ளி போய் தான் நான் உட்காருவேன். ஏன் நீங்கள் வந்து எதுவும் கடிச்சு குதறி நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன் உன்னை அப்படி ஃப்ரேம் பண்ணணும்? அப்படி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் வந்து இப்படி தான், அவங்க வீட்டில் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா நான் இப்படி தான், ஸோ நான் வந்து கரெக்டான ஒரு ஆள், நான் பிக் பாஸ் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பேக் ஸ்டாப்பிங் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து என்னை வாழ விடலை, எனக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை, அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. யாருன்னே எனக்கு தெரியல, அவங்க எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க, அதை மாதிரிலாம் அவங்க வந்து கடந்து வந்த பாதைகளில் வந்து அவங்க சொன்னாங்க. பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீயுமே ஒரு பொண்ணு தானே, எக்ஸாக்ட்லி, அது ஒரு கேம், புரியுது, ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு, அட்லீஸ்ட் ரெட் கார்டு கொடுக்குற டைமில் ஒரு கன்சர்ன் இருந்திருக்கணும். யூ ஆர் சம் ஒன்ஸ் டாட்டர் அட் த எண்ட் ஆஃப் த டே. கேமுக்குன்னு பார்க்கும்போது யூ ஆர் சம் ஒன்ஸ் எனிமி, சம் ஒன்ஸ் லைக்கிங் பர்சன் ஆர் சம்திங், அது கேம் தான். கேம் விட்டு வெளியே போகும்போது கூட வந்து ஒருத்தங்க அப்படி சொல்லி அனுப்புகிறாங்கன்னா
எனக்கு தெரியல. நான் அப்படி சொல்ல மாட்டேன். எக்ஸாக்ட்டா நானும் அப்படி சொல்லவே மாட்டேன்டா. எனக்கு எவ்வளோ அந்த இது ஃபீல் ஆயிருக்கும். அண்ட் தென் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த கார் டாஸ்க்ல நீ இறங்குனல்ல, நீ இறங்குனதுக்கு அப்புறமேட்டு நானும் இறங்கி இருந்திருக்கணும். நிஜமாலே அந்த ஒரு அவ்வளோ நேரம் காலையில வரைக்கும் அந்த 3 பேர் பேசின விஷயங்கள்லாம் யாருமே கோ த்ரூ பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ல தான் நான் இருந்தேன். அந்த கார் டாஸ்க்குள்ள. எஸ்பெஷலி நீ இறங்குனதுக்கு அப்புறம். அப்பதான் இவங்க வந்து பல வார்த்தைகள் திவ்யா அவர்கள் வந்து விட்டாங்க. அப்ப நான் எதுவுமே வந்து பேசல. பட் சரி வேண்டாம். நம்ம அவங்கள பத்திலாம் வந்து நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல விரும்புறேன் பாரு. என்னன்னா, இப்போ நீ இறங்குன நானே இறங்கியிருக்கணும்ன்றல. நம்ம அந்த இன்சிடென்ட் நடக்கும்போதே நம்ம 2 பேருமே இறங்கியிருக்கணும். இறங்கியிருக்கணும். ஏன்னா எஸ். எனக்கு வந்து there is no way that I'm gonna win because டிடிஎஃப்ல வந்து ஸ்கோர் கம்மியாக தான் இருந்தது எனக்கு. எனக்கு அது தோணல. மேபி ஒரு என்டியூர் பண்ணியிருக்கலான்ற மாதிரி இருந்தது. அதுக்குள்ள நிறைய அங்கே ட்ராமாஸ்லாம் நடந்தது. ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் நேச்சுரலாகவே எனக்கு பிடிக்கல எனக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு. நான் அப்படி இல்லை. ஸோ நான் ரியலாக தான் இருப்பேன். நான் அப்படி தான் ரியாக்ட் பண்ணேன். ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். வாட் எவர் இட் இஸ் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க தான். இப்போ ஜெயில் இருக்குன்னா ஜெயிலில் இருக்க எல்லாருமே வந்து கெட்டவங்களும் கிடையாது, வெளியில் இருக்க எல்லாமே நல்லவங்களும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஏதாவது ஒரு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அது நினச்சி வாழ்நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி ஜெயிலில் இருக்கவங்களும் இருக்காங்க. நம்ம பண்ணுறது தப்புன்னே தெரியாமையே நிறைய பேர் வெளியே சுற்றிக்கிட்டும் இருக்கலாம். பண்ணுற தப்பே பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ பண்ணுற தப்பே பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து பிக் பாஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எதனால அப்படி ரியாக்ட் எனக்கு பண்ணோம்? ஆமாம். ஏன்னா நான் ரொம்ப டைம் வந்து எல்லா கூடயும் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. ஐ பீன் பார்ன் வெரி இல்லை ஒரு லோன்லியான ஒரு லைஃப் தான் எனக்கு இருந்திருக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு அத்தை, ஒரு அக்கா ஃபீல் இருக்காங்க. பட் ஒரு நிறைய உறவுகள் வந்து எனக்கு இருந்ததில்லை. அந்த மாதிரி நான் ரொம்ப யார்ட்டையும் க்ளோஸாக பழகுனதில்லை. நம்ம இப்படிலாம் பேசுகிறோமா, நம்ம இப்படிலாம் பண்ணுறோமா அப்படின்றது எனக்கு உள்ளே போய் தான் எனக்கு தெரிஞ்சுது. இட்ஸ் லைக் ஒரு மாதிரி ப்ளூ பிரிண்ட் மாதிரி. திஸ் இஸ் கமருதீன், திஸ் இஸ் யூ, பட் பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ். இந்த தப்புகள்லாம் நீ திருத்திக்கோ, மற்றபடி உங்ககிட்ட எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வர டே டு டே லைஃப்லேயும் நான் அப்படி தான் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே இருக்கு என் லைஃபு. இவ்வளோ பேர் திட்டுறது, கமெண்ட் பண்ணுறது, இவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் போடுறது எல்லாத்தையுமே வந்து நான் ஏற்றுக்கிறேன். இதை கடந்து போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆமாம். டு ஹாவ் அ வெரி பெட்டர் ஃபியூச்சர். எஸ். தவறுகள் செய்தாலும் அது நம் வழியில் திருத்திக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல. இப்போது நீயுமே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்க. அப்பா தவறிட்டார் உனக்கு. நிறைய வந்து உன்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வாழணும், வாழ விடணும் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம கோ கண்டஸ்டன்ஸும் நல்லா இருக்கணும். அவங்களுமே ஒரு அதுதான். ஏன்னா இப்போ இவங்க நல்லா கூட இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னுலாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி டைப் நான் கிடையாது, நீயும் கிடையாது. நானும் கிடையாதுடா. நம்ம வந்து அந்த ஷோல ஒரு கேம் வைஸா நம்ம அவங்களுடைய கேம் பிளே பத்தி நம்ம பேசுறோமா, தட் இஸ் கேம். பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னைக்குமே அந்த வன்மத்தை கொட்டினது கிடையாது. ஆனா இப்பயுமே வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய ஹவுஸ்மேட்ஸ் வந்து எல்லா இன்டர்வியூலையும் வந்து பயங்கரமான ஒரு ஹேட்ரடையும் வன்மத்தையும் தான் வந்து கக்கிட்டு இருக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை தீஸ் பீப்புள் ஆர் டூயிங் தட். நான் யார் கூடயும் டச்சில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஐ டோன்ட் மைண்ட். நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க அப்படிங்கிற மோடில் தான் இருக்கேன். நான் உன்னை பார்த்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். நீ வந்து எப்படின்னா, நீ ரகடாக காட்டிக்கிற, நீ ரகடாக பேசுகிற, இது பண்ணுற, அது எல்லாமே வந்து ஒரு ஷீல்டு மாதிரி நீ யூஸ் பண்ணுறியோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிகாஸ் ஒரு பொண்ணாக வந்து ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் யோசிப்பேன். சப்போஸ் நான் ஒரு பார்வாக இருந்தேன், கமருதீன் ஒரு பார்வாக இருக்கான்னா அவன் என்ன பண்ணுவான், என்ன இப்போ எனக்கு சில இடத்துல ஈஸி கோயிங்காக இருக்க மாதிரி உனக்கு எல்லா இடத்துலையும் ஈஸி கோயிங்காக இருக்காது இல்லையா? முடியாது. I shouldn't be. Yeah. So you gotta be tough. Yeah. You gotta be not someone who is so easy going. I have my standards. எனக்குன்னு ஒரு இது இருக்குது, எனக்குன்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. நான் வந்து உருவாக்கியிருக்கேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிச்சிருக்கு, நீ உன் லைஃப் எடுத்துகிட்டு போகிற. அப்படி தான் நான் ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ரொம்ப போல்டான ஒரு பொண்ணாக நான் பார்க்குறேன். அது வந்து விச் ஐ லைக் இட் வெரி வெரி மச். நான் ரொம்பவே அது பிடிச்சிருந்தது உங்ககிட்ட. ஸோ அப்படி பார்க்கும்போது கேம் ஓவர். என்னதான் இருந்தாலும் டெசிஷன் எடுத்துட்டாங்க, ரெட் கார்டுன்றதை கொடுத்துட்டாங்க. ஆனால் இது நீ கேட்டன்றதுக்காக நான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்குறேன். மெயினாக ஒரு பாயிண்ட் கேட்குறேன். நீ ஏன் வந்து சபரி உங்ககிட்ட வந்து அந்த இந்த டாஸ்க் இருக்குல்ல, அந்த கண்ணில் அடித்தான், நீ ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணல? எந்த ட்ராமாவும் ஏன் பண்ணல? ஒரு விமன் கார்டு எடுத்துருக்கலாம்,
அட் த எண்ட் ஆஃப் த டே கேம்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. எஸ். ஓகேவா? நீ ஏன் வந்து அதை எடுக்கல? இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருக்க விஷயம் அது. ஆல்சோ வந்து என்னன்னா, இந்த அளவுக்கு வந்து மக்கள் நோட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் தான். இதுக்கு ஏன் நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கல? எஸ். இந்த விஷயத்துக்கு ஏன் நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கல? சபரி வந்து கழுத்து மேலே ஏறி நின்று இருக்கலாம். அப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து இப்படி சொல்கிறாங்க. அதே சாண்ட்ரா வந்துட்டு எனக்கு ஒரே பயமாயிடுச்சு சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் பார்த்துட்டு கூடவே இருந்திருக்கேன். இவ்வளோ பெருசாக அடிபட்டிருக்கு. நானாக இருந்தால் சத்தியமாக பொழைச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வலி ஐ மே பி டஃப், நான் பார்க்க டஃப்பாக இருக்கலாம். பட் ஒரு விமனாக இருந்து எப்படி வந்து நீ அதை வந்து ஓவர் கம் பண்ணன்றது எனக்கு தயவு செஞ்சு சொல்லு. இது வந்து ஒரு லெசனாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். நிறையா பெண்கள் இருக்காங்க. அவங்க நிறையா கஷ்டங்கள் சந்திக்கிறாங்க. வீட்லேயும் சரி, ஆஃபீஸில் சரி, பஸ்ஸில் சரி, எல்லா இடத்துலையும் அவங்க வந்து நிறைய கஷ்டங்கள் சந்திக்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தாங்க, பேசினாங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வச்சுக்க மாட்டாங்க. அதனால தான் நீ ஒரு ஷீல்டாக வந்து இதை நீ எடுத்துகிட்டு போ. எனக்கு முதல்ல வந்து சபரி அப்படி பண்ணும்போது இப்படி உமன் கார்டு இருக்கு, ரெட் கார்டு இருக்குன்னு தெரியும். பட் அதை எந்த தருணத்தில் பயன்படுத்தலான்ற அளவுக்குலாம் கூறு இல்லை. ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம வந்து அத்தனை சீசன்லாம் பார்த்த கண்டஸ்டன்ட் மாதிரிலாம் நம்ம கிடையாது. நான் ஏதோ ஓரளவுக்கு பார்க்குற ஒரு ஆள். நான் வந்து எனக்கு அந்த அடிப்பட்டப்போ நீ தான் இருந்த. அதை யாருமே ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கல பார்த்தியா? அந்த வீட்டில் அந்த ஒரு டாப்பிக்காகவே வந்து யாருமே எடுக்கலை. அண்ட் அட் த சேம் டைம் எனக்குமே அந்த விஷயத்தை வச்சு ஒரு ட்ராமா பண்ணி அதை ஒரு பெருசுப்படுத்தி என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து அதை ஒரு ஒரு பூதாகரமாக்கி அதில் குளிர்காயணும், அதில் எல்லாரையும் வெளியில் துரத்தணும் அப்படிங்கிற தாட் எனக்கு சத்தியமாக வரல. எனக்கு நிஜமாலே அடிபட்டாலும் நான் எழுந்து வருவேண்டா அப்படிங்கிற தாட் மட்டும்தான் எனக்கு வந்து மேலோங்கி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து உனக்கு தெரியும்ல, இந்த இடத்துல அடி உள்ள பட்டிருந்துச்சுன்னா என் கண் பார்வையே போயிருக்கும். கண்டிப்பாக. ஆனால் இந்த இடத்துல வந்து அடிபட்டிருந்துச்சு. இப்போ கூட வந்து அந்த பல்ஜ் இருக்கு, உனக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு வந்து என்னென்னா அந்த டைமில் எனக்கு தோணலடா. அண்ட் ஆல்சோ நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். ஓகே, ஐ வில் நெவர் டூ தட். எனக்கு அந்த இடத்துல வந்து சரி ஓகே, நம்ம விளையாடுவோம், நம்ம நின்று ஆடுவோம், தோத்தாலும் பரவாயில்ல, லெட்ஸ் ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் நம்ம வாழ்க்கையிலையும் சரி, அந்த கேம்லேயும் சரி. அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சபரி வந்து என்னமோ சேர் போட்டுலாம் அழுதாப்புல, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணாப்புல. அப்போ கூட வந்து என்ன என்ன பண்ணுறான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சே தவிர்த்து, அதை அப்படியே அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து அதை மாற்றி அவரை வந்து வெளியில் துரத்தலாம் அப்படின்லாம் எனக்கு நிஜமாலே தோணலை. ஐ வாண்டட் டு டேக் தட் கேம் ஆஸ் ஸ்போர்ட்டிவ் ஆஸ் பாசிபிள். இல்லை, யார்கிட்டயுமே ஆன்சர் இல்லை இதுக்கு. உனக்கு புரியுதா? இது வந்து இட் ஹேஸ் டு கம் டு அ பிராட் டே லைட். என்னைக்காவது ஒரு நாள் வந்து ட்ரூத் ஹேஸ் டு பி ஸ்போக்கன். கனி அவர்கள் கூட வந்து அந்த இடத்துல ஜட்ஜா இருந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த வீட்டில் வந்து கனி அவர்கள் கிட்ட தான் போய் ஒரு டவுட்ஸ் கேட்கறது இந்த மாதிரிலாம் வந்து போவாங்க. அவங்களே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணலையே அந்த கேமை. நீ பார்த்தியா? லைக் அந்த ஒருத்தவங்களுக்கு வீங்கிருக்கு, உன் மனிதாபிமானம் எங்கே போச்சு? இவ்வளோ பேசுகிறீங்க இல்லையா? ஸோ எங்கே போச்சு உங்களுடைய யூ குட் ஹவ் ஸ்டாப்ட் த கேம் அண்ட் ஹே அப்படி. பட் நோ, அதெல்லாம் வந்து அவங்க பண்ணல. ஸோ அதனாலேயே எனக்கு நிறைய பேர் மேலே அந்த வீட்டில் இருந்த அபிப்பிராயங்கள் வந்து உடஞ்சிருச்சு. அண்ட் ஐ ரியலி என்னுடைய கட் ஃபீலிங் மேலே எனக்கு பயங்கர இது இருக்குது. நான் என்ன நினச்சேனோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க, பிரதிபலிச்சது ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர்ஸும். ஸோ நான் இப்போ பேர் வச்சது எல்லாமே வைரல் ஆச்சு இல்லையா? விக்ரம சொன்ன பேராக இருக்கட்டும், ராஜமாதா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். ஐயோ! ஸோ எனிவே சாரி, பட் ஸ்டில் யா, தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் இட். விக்ரம்லாம் வந்து அவ்வளோ நாள் வந்து ஒரு ஃபேஸில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. எனக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே வந்து இப்படிலாம் இருப்பாங்களான்ற மாதிரி இருந்தது, ஓப்பனாக சொல்லலாம். ஏன்னா வந்து இது என்னைக்காவது பேசி தானே ஆகணும். யாராக இருந்தாலும் வந்து எனி ஒன் கேன் டாக்ல. பட் நான் ஐ சோஸ் நாட் டு இன்வால்வ் இன் தீஸ் திங்ஸ். ஐ ட்ரை டு மூவ் ஆன். நீயுமே வந்து யூ ட்ரை டு மூவ் ஆன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் என்னவோ அதை தானே பார்க்கணும் நம்ம. இதையே பேசி இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம். ஏதோ ஒன்று நடந்துடுச்சுங்க, எனக்கு வேண்டாம், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஐ வாண்ட் டு பீஸ்ஃபுல்லி மூவ் ஃபார்வர்ட். அவ்வளவுதான். எஸ். இப்போ வந்து இந்த ரெட் கார்டு இது கொடுத்து இப்படியே நல்ல வேலை பாசிட்டிவாக வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வீட்டு பையனை நினச்சி
நிறைய விஷயங்கள் வந்து நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அது வந்து எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். நீயுமே மறக்க மாட்டேன். வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ரொம்ப டவுன் டு எர்த்தாக வந்து அதை நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் வந்து என்னென்னா தவறுகளையும் கண்டிப்பாக திருப்திக்கணும். பட் ஆனால் விக்ரம் வந்து எனக்கு எப்படின்னே சொல்ல முடியல. இப்போ வெளியே வந்து நான் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன் அவரது. ரொம்ப வந்து ஆமாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி கால் பண்ணா தலையை திருப்ப கம்முக்கு கால் பண்ணா வந்து தலையை திருப்ப இதெல்லாம் ஏன் ப்ரோ வாட் உங்களுக்கு என்னதான் வேணும்? என்னதான் ப்ரோ எதுக்கு ப்ரோ எல்லா இடத்துலயும் பேரை பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு இருக்கு ப்ரோ. எஃப்ஜே கூட ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, மாமா நான் சொல்றேன் அவ வெளியில வந்தோடனே உன்னை கால் கட் பண்ணிட்டு உன்னை அப்படியே கழட்டி விட்டுருவா. ஏன்டா நீ என்னை அப்படி சொல்ற? உனக்கு தெரியுமா நான் எப்படி பழகிட்டு இருக்கோன்ட்டு? ஒய் ஆர் யூ ஃப்ரேமிங் மீ லைக் தட்? நான் என்ன வந்து உடனே வெளியில வந்து கட் பண்ற ஆளா? ஏன் நீ அப்படி சொல்ற? we are still talking. ஏதோ ஃபேன்ஸ் மீட் பண்றாங்க, அப்பயும் வந்து என்னன்னா நம்மள ஒரு டாபிக்கா பேசுறாங்க. நீங்க கூட இப்போ ஸ்டார்ட் மியூசிக் போயிருந்தீங்க, அப்போ ஏதோ ஒரு கர்ச்சீஃபை எடுத்து வந்து கொடுத்துருந்தீங்க. உடனே அந்த டைட்டில் வின்னர் சொல்றாங்க, என்ன கம்ரு கர்ச்சீஃபெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க, வெளியில உங்களை திட்ட மாட்டாங்க. எதுக்கு எதுக்கு நான் தான் உன் வம்புக்கே உன்னை ஒரு சரி ஓகே. ஐ ஹேட் ட்ராமாஸ் ப்ரோ சீரியஸ்லி. அதாவது நான் ஏன் வந்து எதுவுமே யாரை பற்றியும் பேசல இது பண்ணல அப்படின்னா, ஐ தாட் லைக் இது எல்லாமே மறந்து கடந்து போவோம், இது எல்லாமே கடந்து போயிடும்ன்ற மாதிரி. பட் ஆனால் மனசாட்சி ஏற்றுக்கல ப்ரோ. மனசாட்சின்றது ஏற்றுக்கல. என்னைக்கு எப்படியாவது தான் பேசிகிட்டே தான் இருக்காங்க. லெட் அஸ் ஸ்பீக் ஃப்ரம் ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட். ஸோ இது நம்மளுக்காக யார் பேசுவோம்? நம்மளுக்காக நம்ம தான் பேசி ஆகணும். ஒருத்தர் வந்து பரவாயில்ல நல்லா இருந்துட்டே போட்டோம் அப்படி சொல்லிட்டு இப்போது காந்தி மகான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காரு. மூணாவது வாட்டி வந்து முதுக காட்ட சொல்லலை. புரியுதா? ஸோ வந்து என்னன்னா நம்ம பேசுறதுல பேசி தான் ஆகணும். இப்போ மற்றவங்க தலையை திருப்பத்துக்காகவோ மற்றவங்க தலையை திருப்பத்துக்காகவோ இல்லைன்னா வந்து ஓகே அதெல்லாம் பண்றதுக்காகவோ வந்து நாங்க வந்து வரல ப்ரோ. ஓகேங்களா? எங்களை ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. ஆமா, நீங்க என்னென்ன ஆக்ஷன் கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற ரியாக்ஷன் தான் நீங்க வந்து நாங்க கொடுத்தோம். ஏன்னா இதுதான் நாங்க. புரியுதா? எங்களுக்கு வந்து நடிக்க தெரியல, எங்களுக்கு வந்து ஒரு சில நுணுக்கங்கள்லாம் தெரியல. அதனால வந்து நாங்க தெரிஞ்சிருந்தா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்போம் ஒரு சில பேரை. ஆமா, தெரிஞ்சிருந்தா வந்து தாராளமா நீ அதை பண்ணியிருக்கலாம். எனக்கு மேல சின்ன கோபம் இருக்குதான். செகண்ட் வாட்டி அவன் சபரி எட்டி ஊத்தான், அதுக்கும் வந்து நீ வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்ட. எனக்கு அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு இல்லடா. சரியா? எனக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த சோஃபா ஏரியால பேசிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் ரொம்ப ட்ராமா ஆயிடுச்சுடா. பாரு ஒரு அதான் அந்த வீட்டுல பாரு ஒரு கரை, அவளுக்கு என்ன நடந்தாலும் வந்து யாரும் ஒன்றும் கேட்க மாட்டானுங்க. ஏன்னா அவள் தான் பஞ்சிங் பேக் ஆச்சே, எவ்வளோ அடித்தாலும் வந்து அவள் வந்து தாங்குவா இல்லையா? அதே இது இன்னொரு நபருக்கு அப்படியே வீடே அப்படியே ஒரு ட்ராமா பண்ணி அதை ஒரு இதுவாக்கி அப்புறம் வெளியில் இன்டர்வியூக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க எடுத்த ஸ்டாண்டை வந்து ரொம்ப நியாயப்படுத்தி இந்த மாதிரி மோடில் தான் வந்து இருந்தாங்க. ஐ டோன்ட் நோ. சரி ஓகே, நீ வந்து அந்த நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டபனான ஒரு ஆள், ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஆள் அந்த மாதிரிலாம் சொல்கிறல்ல. இதனால நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். எதுக்காக வந்து நீ வந்து நான் வந்து ஆர்த்தோடாக்ஸான ஒரு ஆள் அப்படின்ட்டு எதுக்கு நீ ஷோவில் சொன்ன? எதனால், எந்த கான்டெக்ட்ஸில் வந்து அதை நீ சொன்ன? லைக் ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்ட்டு நீ வந்து கனியக்கா கிட்ட சொல்லியிருக்க போ. எதுக்காக நீ அதை சொன்ன? ஆர்த்தடாக்ஸ்ன்னு நான் ஏன் சொல்லக்கூடாது? முதல்ல ஆர்த்தடாக்ஸ்னால் என்ன? ஆர்த்தடாக்ஸ்ன்றது வந்து என்னென்னா, சம் ஃபேமிலியில் வந்து ட்ரெடிஷன்ஸை அவங்க வாட் எவர் ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுற ஃபேமிலி தான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னுடைய ஃபேமிலி வந்து தே ஆர் ஆக்சுவலி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி தான். நான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியாக இருந்தாலுமே நான் பெரியாரிசம் பேசுகிற ஒரு பெண் தான், நான் அம்பேத்கர் பற்றி பேசுகிற ஒரு பெண் தான், ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு லெஃப்டாக இருக்கிற ஒரு பெண் தான். ஓகேங்களா? நான் ஐ திங்க் கனி அவர்களுடைய ஒரு பாட்காஸ்ட்டில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு 2 days பேக்கில் கூட வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து சாண்ட்ராக்கும் கனிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது நம்ம கார் டாஸ்க் நடக்கும்போது நம்ம ட்ரிகரான விஷயமே என்ன, சாண்ட்ரா கிட்ட நம்மளுடைய பர்சனலான ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணேன், அவங்க அதை 8 பேர் இருக்கிற இடத்துல வந்து சொன்னாங்க, அதனால தான் நம்ம வந்து அவ்வளோ ட்ரிகர் ஆகி பேசணும். இப்போ கனி அவர்கள்கிட்டையுமே
இவங்க கிட்ட வந்து அந்த என்னுடைய முகத்தை பார்த்து அவங்க வந்து கேட்டாங்க, ஓ நீங்கள் வெஜிடேரியனா, நான் நீங்கள் நான் வெஜிடேரியன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், அது எப்படிங்க ஒருத்தவங்களுடைய ஃபேஸை வச்சு நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்ல முடியும், அது தவறு. இன்ஃபேக்ட் நான் அவங்கள நாமினேட் கூட வந்து பண்ணேன் அந்த விஷயத்துக்காக. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஷோவெல்லாம் பார்த்துருப்பாங்க போல். அடுத்து ஒரு பாட்காஸ்ட்டில் நான் எப்படி தாக்குறேன் பாரு, என் வன்மத்தை எப்படி கக்குறேன் பாரு அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஏதோ இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி, எதனால் பார்வதி நீங்கள் வந்து வெஜ்ஜு அது இதுன்ட்டு. அப்போது அவங்களை நம்பி ஓகேவா ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில், என்னுடைய ஃபேமிலி என்ன, இன்னார் என்ன இது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு காதில் ஒரு விஷயத்த நான் பகிர்ந்துக்கிட்டேன். அதை அவங்க ஒரு பாட்காஸ்ட்ல வந்து சொல்றாங்க. அப்ப பார்த்துக்கோ, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்போ என்னை வந்து இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட்டு, ஃபேக் பெரியாரிஸ்ட்டு இப்படிலாம் வந்து சொல்கிறாங்களே, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, சாதி மதங்களை கடந்து சுயமரியாதையோட ஃப்ரீடமாக வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வர நான் தான் இதை பற்றி பேச முடியும். இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா தெரியாமலாம் வந்து பேசாதீங்க. கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசிட்டு போங்க. என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? இதுதான் நான் கேட்பேன். கனியாக்காக்கும் எனக்கும் நல்ல ஒரு பாண்ட் வந்து லாஸ்ட்டில் க்ரியேட் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் எனக்குமே ப்ராப்ளமாக தான் இருந்தது. பட் அட் த எண்ட் ஷி வாஸ் ஸோ ஸ்வீட். தெரில, நான் ஐ கேன் சி மெனி கண்டஸ்டன்ஸ் நான் பாட்காஸ்ட் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதும் சரி, என்னையும் சேர்ந்து ரொம்ப வந்து அட்டாக் பண்ணுறாங்க. என்னை விட உன்னை வந்து ரொம்ப மெயினாக உன்னை ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க. கேம் இஸ் ஓவர். அது புரியல அவங்களுக்கு, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அட்லாஸ்ட் நம்ம பேசி தான் ஆகணும்னு இருக்குன்ற பட்சத்தில் தான் நம்ம பேசுகிறோம். இப்போ அதாவது நம்ம அமைதியாகவே ஓகே, நீ கேமில் நம்மளை பற்றி விமர்சனம் வைக்கிறேன்னா நம்ம அங்கே இருப்போம் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு. பட் வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டும் பாரு 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 இப்படி அப்படி இப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பேசுகிறதெல்லாம் என்னால், கைஸ் ப்ளீஸ் கெட் அ லைஃப், தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் த ஷோ அப்படின்ட்டுருக்கு. எவ்வளோ நாள் தான் பிடிச்சி துவைப்பாங்க? இதுக்கு உட்காந்து ஒன்றுக்காக நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அதுதான் ஐ ஃபெல்ட் வெரி, என்னடா அவங்களுக்கு வேற டாப்பிக்கே கிடைக்கலையா பேசுறதுக்கு, பார்வை தாண்டி கம்ருவை தாண்டி அப்படின்ட்டு தான் வந்து இருந்துச்சு. பட் யா எனிவே, ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சரி ஓகே, இந்த பாட்டாவே பாடிட்டோமா? இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு